ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸை பார்ப்போம். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் சொற்களை தனித்தனியாக பிரித்தால் பொருள் தரும். இதில் சொற்களை பிரித்தா பொருள் தராது. இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முதல் 4 முறை வரை வரும். இதில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். சொற்கள் தனித்தனியே நிற்கும், சொற்கள் இணைந்தே நிற்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா விரைவு, வெகுளி, உவமை, அச்சம், அவலம் பொருட்களை காரணமாக வரும். இதில் வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிதா திடீரென தேல் 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 என்று கத்தினார். இப்போ இதில் தேல் 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 இது எதை சேரும்? அச்சத்தை சேரும். இந்த அச்சம் குறிப்பிட்டிருக்கோம்ல, 3 முறை வந்திருக்கு. இது அடுக்கு தொடர். இதுக்கு எடுத்துக்காட்டு இரட்டை கிளவி. கவிதா கலகலவென சிரித்தாள். கலகலை பிரித்தா பொருள் தராது. கலை கலை அப்படின்னா பிரித்தா பொருள் தராது. கலகலை சேர்த்து வருது. சொல் 2 முறை மட்டுமே வரும். கலை கலை 2 முறை மட்டும்தான் வருது. இதில் பாருங்கள் 3 முறை வருது. தேல் தேல் தேல். அவ்வளோதான் நண்பர்களே. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.